ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் 2024 நடந்த எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் அப்படிங்கிறது இப்போ கரண்ட்ல வந்து நடந்து முடிஞ்சது. அந்த விதத்துல 5th ரவுண்டு, அதாவது ரவுண்ட் 1 by 1 வந்து நடந்து முடிஞ்சிருந்த தருணத்துல மீதி இருக்கக்கூடிய வேகன்சி வந்து ஃபில் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 5th ரவுண்டு கவுன்சிலிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்து நம்மளுக்கு சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பட்டியல்ல வந்து உங்களோட நம்பர் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 5th ரவுண்டு கவுன்சிலிங் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பட்டியல்ல வந்து உங்களோட நம்பர் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற எப்படி செக் பண்றது? அதுல ஒரு 4 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 4 பட்டியல் வந்து தனித்தனியா டிஃபரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து எந்த ஜாப் ரோலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத எப்படி வந்து நம்ம செக் அவுட் பண்றது? எந்த டேட்ல நீங்க வந்து சென்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்க்கு வந்து கவுன்சிலிங்காக வந்து போற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பத்தின கம்ப்ளீட் அப்டேட் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து 2024 நடந்தது. அந்த எக்ஸாமினேஷனுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது இப்ப கரண்ட்ல ஜனவரி மாசத்துல இருந்து 2025 ஜனவரி மாசத்துல இருந்து 1 by 1 வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா நம்மளுக்கு கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சாச்சு. மீதி இருக்கக்கூடிய வேகன்சி வந்து 1:3 ரேஷியோல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து மறுபடியும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. பேஸ் 5, அதாவது வந்து 5th ரவுண்டு கவுன்சிலிங்கா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த டேட்ல வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னா 5/5/2025 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. மே மாசம் 5ஆம் தேதி வந்து நீங்க சென்னைக்கு வந்து போற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அது யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து ஒரு 3 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ்ல வந்து தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ரெக்கார்டர் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 5-6 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட் இருக்கு, அங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து டைபிஸ்ட் 1, டைபிஸ்ட் 2, ஸ்டெனோ டைபிஸ்ட் 1, ஸ்டெனோ டைபிஸ்ட் 2 இந்த கேட்டகரியில ஸ்டெனோ டைபிஸ்ட் 3 இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பட்டியல் இருக்கு பாத்தீங்களா, இந்த பட்டியல்ல உங்களோட நம்பர் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பட்டியல்ல வந்து உங்களுடைய நம்பர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஒன் டைம் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டு நீங்க டாக்குமெண்ட் வந்து மறுபடியும் வந்து ரீ அப்லோட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அது எந்த டேட்ல இருந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா 28/4/2025 இன்னைக்கு டேட்ல இருந்து மே மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் பட்டியல்ல உங்களுடைய நம்பர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா அகைன் வந்து ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நீங்க வந்து பண்ண தேவையில்லை அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து எல்லாமே நீங்க வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக இன்டிமேஷன் அப்படிங்கிறது நாங்க வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது 1:3 ரேஷியோ அடிப்படையில நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நடக்குது. இவங்க மீதி இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கான லிஸ்ட்டை நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங்கிற இந்த டேபுக்குள்ள போயிட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட் எந்த ரோலுக்கு நேரா இருக்கக்கூடிய கவுன்சிலிங் நீங்க ஃபைனலா பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நேரா இருக்கக்கூடிய லிங்க் டச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த மீதி இருக்கக்கூடிய வேகன்சிஸ் லிஸ்ட் உங்களால வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1:3 ரேஷியோல நம்மளுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு காலி பணியிடத்துக்கு வந்து 3 பேரை வந்து கூப்பிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கு பேர் தான் வந்து 1:3 ரேஷியோ அப்படிங்கிற வந்து சொல்றோம். இது எல்லாமே ஒன்ஸ் வந்து நீங்க வந்து டெடிகேட்டடா செக் பண்ணிக்கோங்க. இந்த கவுன்சிலிங் லிங்க்குக்கான பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டிஎன்பிசி தரப்புல இருந்து அவங்களுடைய டெலிகிராம் பேஜ்லயும் எக்ஸ் தளத்திலயும் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு ஈவினிங் போல வந்து ஃபார்வர்ட் வந்து பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு நாங்க வந்து வீடியோ மூலியமா வந்து ஷேர் பண்ணிருக்கோம். சோ இந்த பட்டியல்ல வந்து உங்களுடைய நம்பர் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.